நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சதானந்தா வாயா, உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு? உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அங்க பாரு, எல்லாம் ரெடியா இருக்கு. ஓ, நீங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க போலயே. ஆமாயா, வாயா, நாம லேட் பண்ண வேணாம். ஆள் நடமாட்டமே இல்லையே முதலாளி. உங்க பொண்ணு மாப்பிள்ளையும் வீட்டுல இல்லையா? என் பொண்ணு இருக்கா, அவளும் உள்ள உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காயா. சரி, நீ உட்காரு. ஆமா, கஜேந்திரா எங்க? அப்படின்னா மாப்பிள்ளை எங்க இருக்காருன்னு தெரியாது இல்லையா? அவ இப்ப கவர்மெண்டோட கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கான். கவர்மெண்டோட கெஸ்ட் ஹவுஸ்லயா? அது எங்க இருக்கு? கஜேந்திரனுக்கு அங்க என்ன வேலை? அவன் ஜெயில இருக்கான். ஒரு போதை பொருள் கேஸ். போதை பொருளா? ஆமையா, அந்த கிருஷ்ணா ஏமாத்திட்டா. மாப்பிள்ளையோட மீன் பிடிக்கிற போட்ல கொண்டு போய் எப்படியோ அதை ஒடிச்சு வச்சுட்டா. அப்புறம் நார்கோட்டிக்ஸ் பியூரோட்ட இன்ஃபார்ம் பண்ணி மாட்ட வச்சுட்டா. உதவிக்கு உங்களோட போலீஸ் ஸ்டேஷன் தான் நான் கேள்விப்பட்டேன். ஐயோ, எனக்கு இதெல்லாம் தெரியாத. இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்கறதுனால தான் கிருஷ்ணாவை ஒழிச்சு கட்டிடலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தப்பதான் நீ எனக்கு உதவி பண்ண இல்லையா? அப்ப என்ன பண்ண போறீங்க? அத பத்தி நான் சொல்றேன்யா. அதுக்கு முன்னாடி ஒரு 2 ரவுண்டு உள்ள போகட்டும். அப்போதான் நான் சொல்றத கேட்கும் போதே ஒரு சந்தோஷமா இருக்கும். பாரு, உனக்காகவே ஸ்பெஷலான ஒரு சரக்கா நான் வாங்கி வச்சிருக்கேன். ஃபாரின் சரக்கு. இது விலை அதிகமானது. இன்னைக்கு சரக்கு அடிக்க கூடாதுன்னு நினைச்சுதான் வந்திருக்கேன். சாப்பிட்டா எனக்கு தான் பிரச்சனை, அதான் சொல்றேன். இப்படி சொன்ன என்ன பண்றது சதா? தனியா குடிக்கிறேன்னா உன்னது கூப்பிடுறேன். இவ்வளவு நேரமா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ ரொம்ப மோசம் பண்ணிட்டியா? அது நீங்க ஏதோ டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னதால தான் நான் இங்க வந்தேன். நீங்க குடிங்க, அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி பேசலாம். ஐயா, அது நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை சதானந்தா. நீ குடிக்கிறதா இருந்தாதான் நான் இதை துறப்பேன். இல்லைன்னா சரக்கும் வேண்டாம், டிஸ்கஸும் வேணாம். நாம கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்படியே கிளம்பிடலாம். என்ன? அட பரவாயில்ல சதானந்தா, கிருஷ்ணா பத்தின விஷயத்த வேற யாருக்கிட்டயாவது டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். நீங்க ரொம்ப ஆசைப்படுறீங்கன்னா ஒரு ரவுண்டு ஊத்துங்க, உங்க சந்தோஷத்துக்காக. ரொம்ப நாள் கழிச்சு 2 பேரும் சேர்ந்து தண்ணி அடிக்கலான்னு சொல்றப்போ நான் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேன். இப்ப சொன்னதான் ரொம்ப ரொம்ப சரி. பிடிச்சுக்க. Cheers. ஃபாரின் சரக்கு எப்படி இருக்கு? ஒரு கசப்பும் இல்ல, கெட்ட வாடையும் இல்ல. நீ குடியா? நான் ரொம்ப நாளாவே சாப்பிடவே இல்லையா, உடனே எனக்கு போதை ஏறிடும். ஓ, இது அந்த அளவுக்கு போதை ஏறாதியா? ஃபாரின்ல பணக்காரங்க சாப்பிடுற பிராண்ட் தான் இது. யோ, எந்த பிரச்சனையும் வராதியா? நீ குடி சதானந்தா.
அது வந்து நீங்க ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு சொன்னீங்க. சொல்றேன்யா. இன்னொரு ரவுண்ட் அடி. அட குடி சதானந்தா. யோ, நீ இப்படி தயங்கி குடிக்கிறதால என்னோட மூடும் போதியா? இந்த பொடியா? சொல்லுங்க முதலாளி, இனி சஸ்பென்ஸ் வைக்காதீங்க. நான் ஒன்னும் சஸ்பென்ஸ் வைக்கல சதானந்தா. இத பத்தி சொல்லணும்னா அதை பத்தின மூடு வரணும். அது இப்பதான் எனக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு ஒரு 2 ரவுண்டு என் உடம்புக்குள்ள போகணும். குடி சதானந்தா. நீங்க இது வரைக்கும் எதுவும் சொல்லலையே முதலாளி. கிருஷ்ணாவுக்கு எதிராக ஏதோ பிளான் பண்ணியிருக்கிறதா நீங்க சொல்லுங்க முதலாளி. நாம டிஸ்கஸ் பண்ணலாம். சொல்லுங்க. இப்ப சொல்ற சதானந்த சார், இப்பதான் எனக்கு ஒரு மூடு வந்திருக்கு. சொல்லுங்க. அவ அந்த கிருஷ்ணா, அவ ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கா சதானந்தா. நான் தான் முன்னாடி சொன்னல. முன்னாடி என்ன சொன்னீங்க? மாப்பிள்ளையோட விஷயம்தான். கஜேந்திரனா? யாரு கஜேந்திரன்? ஓ, ஞாபகம் வந்துருச்சு. உங்களுடைய மருமகன் மேலாங்கோலம். மேல சொல்லுங்க. கஜேந்திரனுக்கு என்ன ஆச்சு? மாப்பிள்ளைய பத்தி பேசாத. நாம இந்த கிருஷ்ணாவை போட்டு தள்ளிடலாமா சதானந்தா? போடணுமா? யார போடணும்? ஓ, கிருஷ்ணாவா? மேல சொல்லுங்க. எப்படி பண்ணுவீங்க? அவ ஒரு நாள் ராத்திரியில கார்ல வந்துகிட்டு இருக்கிறதா நாம வச்சுப்போம். ஒரு மணல் லாரி எதிரில வந்து ஒரே இடி, காரு தவிடுபடி. அதுக்கு இடையில அவளோட சவம். இது எப்படி இருக்கு சதானந்தா? சவமா? யாரோடைய சவம்? யார் முதல்ல பார்த்தது? சவம் எங்க போயிடுச்சு? அது வந்து நீங்க எங்க போறீங்க? நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன் சதானந்தா. ஹலோ. முதலாளி, நீங்க என்ன விஷயத்த சொல்லவே இல்லை. ஏதோ சொல்லணும்னு என்கிட்ட சொன்னீங்க. அதுக்கிடையில ஏதோ சவத்தை பத்தி சொன்னீங்க. யாரோடைய சவம்? அது வந்து நாளைக்கு ஒரு சவத்தை சுமக்க போறேன்னு சொன்னேன். மீதியை நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். சதானந்தா, நீ எந்திரி. அது வந்து நீ எந்திரி சதானந்தா, நான் சொல்றேன். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். வா வா, இந்த பக்கம் வா. அப்படிதான். சதானந்தா, மெதுவா.
வா வண்டியில் ஏறு. முதலாளி குட் நைட். குட் நைட். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன சதானந்தா? குட் நைட். ஓகே, குட் நைட். குட் நைட். கிளம்பு கிளம்பு. இப்போ நாளைக்கு ஒரு மலர் வளையம் வாங்க காசு மிச்சம் பண்ணனா. ஸ்டார்ட் பண்ணிக்க, வர போகிறான். லேட் பண்ணாத, கிளம்பு. என்ன விஷயம்? மேடம், ஒரு சேட் நியூஸ் வந்திருக்கு. என்னாச்சு? நம்மளுடைய சிஐ சதானந்தன் அவர் இறந்துட்டாரு. செத்துட்டாரா? எப்படி? கார் ஆக்சிடென்ட். நேத்து ராத்திரி தான் சம்பவம் நடந்திருக்கு. எங்க வச்சு? பைபாஸ் பக்கத்துல தான். ஒரு லாரி ராங் சைடில் வந்து நேருக்கு நேராக இடிச்சிருக்கு. சதானந்தன் ஸ்பாட்லேயே இறந்துட்டாரு. அந்த ஆள் தனியா இருந்தாரா? ஆமாம் மேடம், அவர் ஃபுல்லாக குடிச்சிருக்காருன்னு ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க மேடம். நமக்கு பெரிய இழப்பு போச்சே கார்த்திகேயன். அம்மாவோட சாவுக்கு காரணமானவங்கள இதுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம விசாரணை முட்டை சந்தில நிக்கிற மாதிரி தோணுது. பரவாயில்ல விடுங்க மேடம், வேற ஏதாவது வழி இருக்கான்னு நம்ம பார்ப்போம். அதுக்கான துருப்பு கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த சதானந்தன் மரணம், அதில் ஏதாவது ஒரு பிளான் இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு. நீங்க எதை வச்சு சந்தேகப்படுறீங்க? எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு பார்த்தா அந்த ஆக்சிடென்ட் யாரோ வேணும்னு பண்ண மாதிரி தோணுது. சதானந்தன் ஃபுல்லாக குடிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. வாசவனை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆள் சரக்கடிக்கிறதையே கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தியிருக்கான். இதை பத்தி சதானந்தன் ஃபேமிலி என்கிட்ட சொன்னாங்க. அதோட நேத்தி சரக்கு அதிகமா அடிச்சிருக்காருன்னா அதுக்கு காரணம் என்ன? வாசவனுடைய வீட்டில இருந்து அந்த ஆள் வந்ததா நான் கேள்விப்பட்டேன். அப்படி பார்க்கும்போது வாசவனும் அந்த ஆளும் சேர்ந்து தான் தண்ணி அடிச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு சந்தேகம், அளவுக்கு அதிகமா குடிச்சு ராங் சைடில் போனது சதானந்தம் இல்லை, எதிரில் வந்த லாரி தான் அலட்சியமா ட்ராக்கை மாத்தி நேர்ல வந்து மோதி இருக்காங்க. ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு அப்புறம் லாரியில வந்தவங்க பின்னாடி வந்த கார்ல ஏறி தப்பிச்சு போயிருக்காங்க. அந்த லாரியும் ஒரு திருட்டு லாரி. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு தப்பு அங்க நடந்திருக்கு மேடம். கண்டிப்பா நடந்திருக்கும். இப்ப பழக்கமே இல்லாத வாசவன் கூட சேர்ந்து அந்த ஆள் சரக்கு அடிக்க போயிருக்காரு. சரக்கு அடிக்கிறத கம்மி பண்ணியிருக்காரு. ஆனா நேத்து ஒரு நாள் மட்டும் ரொம்ப அதிகமா குடிச்சிருக்காரு. திருடப்பட்ட லாரி ட்ராக் மாதிரி வந்திருக்கு. லாரியில இருந்தவங்க தப்பிச்சு போன விதம், இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது சதானந்தத்தோட மர்டர் ஒரு பிளான்ட் மர்டரா தான் இருக்கு. மற்ற பல கேஸை பண்ண மாதிரி இதையும் அந்த வாசவன் பண்ணியிருக்க பல வாய்ப்பு இருக்கு. ஆனா எந்த சாட்சியுமே இல்லையே, அதனாலதான் வாசவன் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். என்ன பண்ணாலும் அவன் ஏன் மாட்ட மாட்டேங்கிறான்னா அதனாலதான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சதானந்தன் வாசவனுடைய எல்லா ரகசியங்களையும் பாதுகாப்பா வச்சிருந்தான்.
திடீர்னு ஒரு நாள் அவன் வாசவனோட பிரிஞ்சு அவனோட எதிரியான நம்ம கூட வந்து அவன் சேர்ந்துட்டான். இதனால வாசவனுக்கு அவன் மேல கோபம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு ஆளை கொல்றதுக்கு வாசவனுக்கு அதை விட அதிகமான காரணம் தேவையில்லையே. கார்த்திகேயன் இந்த ஆக்சிடென்ட் மூலமா நமக்கும் எச்சரிக்கை பண்றான். நம்ம ஜாக்கிரதையா இல்லைன்னா நமக்கும் இந்த நிலைமை தான். நம்ம வெளியே போகும்போது ஜாக்கிரதையா போகணும். யமதர்மனோட வண்டியை எடுத்துட்டு அந்த வாசமை எப்போ வேணா நம்ம கிட்ட வரலாம். எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் கார்த்திகேயன். நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் கார்த்திகேயன். அட மாப்பிள்ள நீயாப்பா? ஆட்டோல யார் வர்றாங்கன்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்ன எதிர்பார்க்கவே இல்லைல்ல? வா மாப்பிள்ள. என்ன உள்ள அனுப்பிட்டு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கல்ல? நீ என்ன மாப்பிள்ள இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? ஒன்னு வெளியே எடுக்கிறதுக்காக நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். உங்களை வெளியெடுக்க தான் பாடுபட்டிருப்பீங்க. அந்த பக்கம் வரவே இல்லைன்னு கேள்விப்பட்டேன். மாப்பிள்ள அதை பத்தி உங்ககிட்ட ஏதோ தப்பா சொல்லிருக்காங்க. இப்ப பாரு, வக்கீல் ஆபீஸ் தான் நான் கிளம்பிட்டு இருக்கேன். எதுக்காக? உன்னை வெளியே கொண்டு வர்றதுக்கு என்ன வழின்னு கேட்க போறேன். இத்தனை நாளா அதுக்கான வழியை கண்டுபிடிக்கலையா? நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன்ல இந்த பிசினஸ் வேணான்னு. அதை பண்ணணும்னு நினைச்சா என் போட்டில் தான் பண்ணணுமா என்ன? வேண்டாம் வேண்டான்னு நான் சொன்னேன், கேட்கல. நார்கோட்டிக் பீரோ வந்து பிடிச்சப்போ நீங்க என்ன சொன்னீங்க? அது என்னோட பிசினஸ்ன்னு சொல்லி நீங்க ஈஸியா எஸ்கேப் ஆயிட்டீங்க. நீ இந்த மாதிரிலாம் தப்பா பேசாதப்பா. நான் அந்த மாதிரி சொல்லாம நான் தான் அதை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா நம்ம 2 பேரும் உள்ளதா இருந்திருக்கணும். நம்மள பாக்குறதுக்காக யாருமே அங்க வராம ஒரு 10ல இருந்து 20 வருஷம் உள்ள கிடந்துட்டு அப்புறம் தான் வரணும். யாராவது ஒரு ஆள் வெளியே இருந்தா தானே இன்னொரு ஆளை காப்பாற்ற முடியும். அதுக்காக தான் நான் இருந்து வெளியே வந்தேன். அது சரி, என்ன வெளியில கொண்டு வந்தீங்களா? இல்லல்ல, நீங்க நல்லா சாப்பிட்டு தூங்கி கார்ல என்ஜாய் பண்ணிட்டு வந்தீங்கல்ல? ஏன்பா, வெளியே வந்ததுக்கு அப்புறம் தானே என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சது. ஒன்ன வெளியே எடுக்கணும்னா 10ல இருந்து 20 லட்சம் ரூபாய் ஜாமீன்ல கொடுக்கணும்னு அந்த வக்கீல் என்கிட்ட சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் உன் பேங்க் அக்கௌண்ட்டை கோர்ட் லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. இத பாரு, என் கையில இருந்த எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இங்க இருந்து நான் வெளியிலே வந்தேன். இப்படி வெளியில நின்று பேசாம உள்ள வாங்க மாப்பிள்ள. வா மாப்பிள்ள. ஏன் பேங்க் அக்கௌண்ட்டை லாக் பண்ணிட்டாங்க? உங்க கையில இருந்த பணம்லாம் செலவாயிருச்சு, நான் ஒத்துக்கிறேன். லட்சக்கணக்கில் பேங்க்ல பேலன்ஸ் இருக்கிற ஒரு ஆள் இங்க இருக்கால்ல, என் பொண்டாட்டி, உங்க மக தாரா. அவகிட்ட கேட்க வேண்டியதானே மாமா? கேட்காம விடுவனா? தரணும் இல்லையா? நான் அவகிட்ட கெஞ்சி கட்டுட்டேன். கேஸுக்காக செலவு பண்ண ஒரு ஒத்த பைசா தரமாட்டேன்னு அவ தெளிவா சொல்லிட்டா. எல்லா சொத்தும் அவ பேர்ல இருக்க, அவகிட்ட அடிச்சா பிடுங்க முடியும். சந்தேகமா இருந்தா நீங்களே கேட்டு பாருங்க. அவளை கூப்பிடுங்க, அவகிட்ட 2 வார்த்தை பேசி ஆகணும். தாரா, தாரா, இதோ மாப்பிள்ள வந்திருக்காரு. நீ அவளை பார்த்து டென்ஷன் ஆக வேணாம். முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் நீ வெளியே வந்துட்டல்ல, இதுக்கப்புறம் பணத்தை பத்தி பேசி தேவையில்லாம பிரச்சனை பண்ணுமா மாப்பிள்ள? உங்க சுபாவத்தை பார்க்கும்போது நான் எப்போ ஜெயிலுக்கு போவேன்னு எனக்கே தெரியாது இல்லையா? அப்படி போனா யாரு உதவி பண்ணுவாங்க, எவ்வளவு பணம் செலவு பண்ணுவாங்க, அதை தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே? அது சரி, நான் உங்ககிட்ட சொன்னதை மறந்துடாத. சொல்லிடுறேன். நான் அப்புறம் கால் பண்றேன். பாய். எதுக்குப்பா கூப்பிட்டீங்க? அட,
மாப்பிள்ளை வந்து நீ பார்க்கலையா? ஆ பார்த்தேன். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையே. நான் இவ்வளோ நாளா எங்க இருந்தேன்னு தெரியுமா என்ன? எங்கேயாவது போனா நீங்க என்கிட்ட சொல்லிட்டா போறீங்க? அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி தெரியும்? மாப்பிள்ளை எங்க இருந்தாலும் உனக்கு தெரியாதா என்ன? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை பத்தி எனக்கு தெரியும். அப்படின்னா நான் ஜெயில இருந்து உனக்கு லெட்டர் போடணுமா? சொல்லுடி. ஆஹா, ஏன் அப்படி சொல்றீங்க? வந்த உடனே இந்த மாதிரி கேள்வி கேக்குறீங்களே, நான் என்ன தப்பு பண்ணேன்? உங்க அப்பா பண்ண தப்புக்காக நான் ஜெயிலுக்கு போனது உனக்கு தெரியாதா என்ன? நீ அங்க வந்து என்ன பாத்தியா என்ன? ஜெயிலு, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுக்கெல்லாம் நான் போய் பழக்கமே கிடையாது. நீ நினைச்சிருந்தா கண்டிப்பா என்ன வெளியே எடுத்திருக்கலாம். ஜாமீன் படத்தை நீ கொடுத்திருந்தா 5 நாளைக்கு முன்னாடியே நான் வெளியே வந்திருப்பேன். உன் கையில பணத்தை வச்சுக்கிட்டு கொடுக்காம இருந்திருக்க. அப்படி ஏன் அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை செலவு பண்றதுக்காக யாரும் ஜெயிலுக்கு போக வேண்டாம். அதுல இருந்து ஒரு பைசா கூட நான் கொடுப்பேன்னு நினைக்க வேண்டாம். புருஷன் ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் நீ சந்தோஷமா இருக்கணும், அப்படிதானே? எல்லா தப்பையும் பண்ணிட்டு புருஷன் ஜெயிலுக்கு போனதுக்காக பொண்டாட்டி என்ன பண்ணுவா? என் கையில இருந்து பணத்தை கொடுப்பேன்னு யாரும் நினைக்காதீங்க. அப்பா நீங்களும் தான். ஏண்டி, நான் தானே இந்த சொத்தெல்லாம் சம்பாரிச்சு கொடுத்தேன். அது எல்லாமே சரிதான். ஆனா உங்களுக்கு கூட இதுல எந்த உரிமையும் கிடையாது. நீ என்னோட பொண்டாட்டி, அத மறந்துடாத. என்னோட புருஷனை விவாகரத்து பண்றதுக்காக நான் நஷ்ட ஈடா எவ்வளவு கொடுக்கணும்? தாரா, ரொம்ப பேசுற நீ. மாமா, இவையும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா? மாப்பிள வா, இவகிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நாம அப்படியே வெளியே போய் பேசலாம் வா. அது வந்து மாமா, அவ ஒரு பைத்தியம். நீ வா மாப்பிள வா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.